அந்த டேங்கோட லீட் இருக்கிற மூடாங்கி ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும். அட்லீஸ்ட் 3 to 4% அதை கேரி பண்ணால் தான் அதை நவுத்தவே முடியும். 3 to 4. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு கதை போகிறோம். இது ஒரு மர்டர் கதை தான். இந்த மர்டர் கதை ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. இது கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். கேட்டோம் நீங்கள் வியந்து போகிற அளவுக்கு அந்த கதை இருக்கும். ஸோ மறக்காமல் கேட்டுருங்க. ஓகே, நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க அது என்ன கதை அப்படின்னு. இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, த டெத் ஆஃப் எலிசா லேம். ஓகே, கதை போகிற பதிலாக ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் போயிடுமே. ஸோ இந்த கதையோட கேரக்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் தான் எலிசா லேம். எலிசா லேம் மேண்ட்ரினில் எப்படி அவங்களோட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா லேம் ஹோ ஹீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க வந்து 30 ஏப்ரல் 1991 பிறந்திருக்காங்க. அவங்க இறக்குற வருஷத்தோடு சேர்த்து இவங்களுக்கு ஜஸ்ட் 21 வயசு. அவங்க ஸ்டில் யங் தான். ஓகேங்களா? இதில் இன்னும் ஒரு மனக்கவலைனா 21 வயசுலேயே ஒருத்தவங்க இறக்குறாங்க. அல்பாய்ஸில் இறந்துட்டாங்க. எலிசா லேம் பார்த்தோன்னா அவங்க கனடாவில் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃபாதர் அண்ட் மதர் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ஹாங்காங். ஸோ அவங்க வந்து இங்கே செட்டில் ஆகி கனடாவில் பிறந்திருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே இருக்கிற அந்த கனடா இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா. ஓகே, இதில் படிச்சுன்னா அவங்க ஆக்குபேஷன் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட். 21 வயசுனா ஆஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட். இது அவங்களோட பேக், மேலோட்டமான பேக். இப்போ நம்ம கதைக்கு போவோம். அவங்க எப்படி இறந்தாங்க. எலிசா லேம் என்னைக்கு காணா போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2030. அவங்க பேரண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுத்த நாள் வந்துட்டு February 8, 2030. அவங்க பாடியை கண்டுபிடிச்ச நாள் February 19, 2030. காணா போனதுக்கும் கண்டுபிடிச்ச நாளுக்கும் அவ்வளோ நாள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாடி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லார்ஜ் டேங்க் ஆஃப் சிஸ்டம். அப்படின்னா இப்போ ஹோட்டலில் மேலே வந்து பெரிய பெரிய டேங்க் இருக்கும்ல, இந்த பிளாக் கலர், அதுதான் சிஸ்டம். அதான் லார்ஜ் சிஸ்டம். இதை யார் கண்டுபிடிச்சா, இவங்க பாடி யார் இப்போ பார்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா த மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேர் ஸ்டே ஆன் மெயின், லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம், இந்த அவங்க காண போன டிஸப்பியரன்ஸ் எப்போ ஃபேமஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப நாளாக நீடிக்கிட்டே போணுச்சு. ஸோ வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இந்த கேஸில் அப்படி என்னதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது, பூந்து ஆராய்ச்சி அலசி எடுத்தாங்க. அலசி எடுத்ததுக்கப்புறம் 2015 இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் இந்த கேஸை ரொம்ப க்யூரியாசிட்டியோட கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் தெரிய வருது இவங்களுக்கு ஒரு மென்டல் டிஸார்டர்னு. ஆனால் இவங்க தற்கொலை பண்ணிக்கிற வழியை பார்த்தா இது மென்டல் டிஸார்டர் மாதிரி தெரியல, யாரோ அவங்கள தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. இதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். தேர்ட் வரும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு மென்டல் டிஸார்டர் இருந்திருக்கு. ஸோ அவங்க ஃபாதர் அண்ட் மதர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸ் இருந்தால் கூட அவங்க தற்கொலை பண்ணிட்டதே கிடையாது. அட்டெம்ப்ட் கூட பண்ணது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆள் எதனால அந்த டேங்க்குள்ளே விழுந்திருக்கும். ஓகே, போலீஸ் ஆஃபீஸர் இந்த கரோனர் அவர் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணல, அவருக்கு தெரிய வருது இவங்களுக்கு மென்டல் டிஸார்டர் இருந்திருக்கு. ஒன்று மட்டும் இல்லாமல் இது அவர் எப்படி சாலிடிஃபை பண்ணி சொல்கிறாங்கன்னா, இவர் போய் அந்த மெயின் ஹோட்டலில் இருக்கிற கேஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. கேஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை நான் அவங்க கடைசியாக பார்த்த நாள் வந்து
31 January 2013. அதான் அவங்க பார்த்த கடைசி நாள். ஸோ கருணாரா சொல்கிறாரு, இந்த மென்டல் டிசார்டரால தான் இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி கேஸை ஃபினிஷாக பண்ணி டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்க்கணும், தற்கொலை கிடையாது, கொலை மாதிரி தான் இருக்குது. இது லைக் எல்லாத்துக்கும் ஒரு சஸ்பெக்ட் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த சஸ்பெக்ட் வந்துட்டு இவங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க, யாரும் கொலை பண்ணியிருந்தாலும் உண்டு. எலிசாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் இருக்குது, ஒரு பிளாக் பேஜ் இருக்குது. அவங்க பிளாகில் வந்து அவங்க சேட்னஸை ரிவீல் பண்ணுறது, ஒன்று ஃபேஷன் ஷோவோட இதெல்லாம் பிளாக் எழுதுறது, இந்த மாதிரி தான் அவங்க கரியரை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க படிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஸோ இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க பிளாக் எழுத நிப்பாட்டிட்டு இவங்க வந்து இன்னொரு ஆப் டேம்ப்ளர் என்ற ஆப்புக்குள்ள இவங்க ஊடுருவிட்டாங்க. ஓகேயா? ஸோ அவங்க அந்த 2 ஆப்லேயும் பிளாண்டியம் கோட்டேஷன் மட்டும்தான் ஹைலைட் பண்ணி போடுவாங்க. அவங்க சேட்னஸ் ரிவீல் பண்ண போகிறப்ப, இல்லாட்டி வேறு ஏதாவது பிளாக் எழுத போகிறப்ப, அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபேஷன் ஷோவும் சேட்னஸ் ரிவீல் பண்ண போகிறப்ப. அதுலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க, எலிசா அவங்க அதில் சொல்லியிருந்தாங்க அவங்க இதுக்கு ஒரு பைபோலர் டிசார்டர், மென்டல் டிசார்டர், அப்புறம் ஹெலுசினேஷனோ அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க இந்த மாதிரி ரிவீல் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் எல்லோரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண தவிர யாரும் அவங்கள பூலி பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஹெலுசினேஷனில் வந்துட்டு நீ இன்னும் ஓவர் திங்கர் அப்படி சில பேர் இருப்பாங்களா. எனக்கு தெரிஞ்ச முக்காசி பேர் தே வில் ட்ரை டு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பிளாக் எழுதுங்க, இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் இவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதே கிடையாது. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாதவங்க எப்படி டக்குன்னு ஒரு சூசைட் மேட்டர் கூட போடலாம், டக்குன்னு எப்படி அதை செய்யலாம்? ஸோ அவங்க மனசு அவ்வளோ அந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஸோ எலிசா லெவன் எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் சொன்னால மெயின்டெனன்ஸ் போய் மேலே பார்த்தாங்கன்னு. ஆனால் நார்மலாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சும்மா பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜர்கிட்ட, அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஷவர்லேருந்து ப்ரெஷர் ரொம்ப குறைவாக வருது, இன்னொன்று தண்ணி வந்து பிளாக் இன் கலர்லேயும் டேஸ்ட் ஒரு மாதிரியாகவும் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேனேஜர் பண்ணியிருக்காருன்னா மெயின்டெனன்ஸ் கிட்டே போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வேலை போய் செக் பண்ணுங்கள், என்ன இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மெயின்டெனன்ஸ் போயிருக்காரு. அந்த மெயின்டெனன்ஸ் போய் பார்க்கும்போது அந்த கதவு பூட்டி தான் இருந்துச்சு. அந்த கதவு மெயின் டோர் பூட்டி இருந்துச்சு. அந்த மெயின் டோர் வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த மெயின் டோர் பூட்டி இருந்துச்சு. ஸோ இவர் ஏறி போய் இவர் உள்ளே பூந்தோடனே அந்த பிக் டேங்க் இருக்கும்ல, இவர் அதை பார்த்தோன்னே மேலே உள்ள மூடாங்க லீட் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஓப்பன் ஆகிருந்தோடனே என்னோட அது ஓப்பன் ஆகிருக்கு சொல்லி இவர் லேடர் போட்டு ஏறி பார்த்தா அதுக்குள்ளே எலிசா இல்லை, ப்ளோட் ஆகிட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வந்து 1000 கேலன். ஸோ எவ்வளோ பெரிய டேங்க்னு நீங்களே பாருங்கள். அது இவங்க அதில் விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க விழுந்த பிறகு அந்த பைப் லைனில் இவங்க போய் ஸ்டக் ஆனதுனால அந்த வாட்டர் ப்ரெஷர் இல்லாமல் போய் தான் மெயின்டெனன்ஸ் மேலே செக் பண்ண வந்திருக்காரு. அக்கார்டிங் டு தி இன்வெஸ்டிகேஷன் படி சொல்ல வராங்க, அவங்கள வந்து யாருமே செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட்டும் அப்யூஸும் பண்ண கிடையாது, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்றாங்க. இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சொன்ன ஒரு ஆதாரம். பேர் வந்துட்டு அவங்களோட வந்து ஒப்பீனியனை தெரிவிக்கிறாங்க, எப்படி இவங்க போய் அதில் விழுந்திருக்கலாம் அப்படின்னு. ஆமாவா? சில பேர் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் தெரிவித்தாங்க, இது எப்படி சாத்தியமாகும், இவங்களே போய் அந்த 1000 கேலனுக்குள்ளே விழுவுறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ, அந்த டேங்க் 4x8 ஓகே ப்ராப்ட் அப் ஆன் கான்க்ரீட். அந்த கான்க்ரீட்டுக்கு மேலே தான் அந்த டேங்கே இருந்திருக்கு. 4x8 ஃபீட் தெரியுமா? ஃபீட். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அது எவ்வளோ உயரமாக இருந்திருக்கும். இவங்க அந்த மெயின்டெனன்ஸ்காரர் லேடர் போட்டு தான் மேலே ஏறினார். இவங்க லேடரே இல்லாமல் ஏறி இருக்காங்க. எப்படி? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட லீட் இருக்கிற மூடாங்கி ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும். அட்லீஸ்ட் 3 to 4% அதை கேரி பண்ணால் தான் அது நவுத்தவே முடியும். 3 to 4% கேரி பண்ணால் தான் நவுத்தவே முடியும். லாஸ்ட் சந்தேகப்படுற என்னன்னு பார்த்தீங்கன்னா
அந்த டாக் நான் முதல்ல சொன்னேன், அந்த டாக் வந்து ஹைலி செக்யூர் பாஸ்கோட் இருக்கிற ஒரு டாக். ஸோ அந்த வழி வந்துட்டு மெயின்டெனன்ஸ் அவர் தான் நார்மலாக போவார். ஸோ அவருக்கு தான் அந்த பாஸ்கோட் தெரியும். இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இவங்க வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து அந்த ரூஃப்க்கு போகலாம், பட் அந்த பாஸ்கோட் பாய்க்கிற வழியே இல்லாமல் எமர்ஜென்சி பாத்வேல போகலாம் அப்படின்னு. ஸோ இவங்க அந்த ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் சந்தேகமாக தான். அப்போ இது கொலையா தற்கொலையா? உடனே பார்த்தீங்கன்னா நிறையா அங்கே வேடிக்கையாளர் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்தாலும் அவங்க பாடி வந்து வைக்கும் போகிறப்ப அவங்களோட அந்த மாதிரி பாட்டில் ப்ளீடிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் வந்துட்டு ஓவர் ப்ளோட் ஆகிடுச்சுன்னா பிகாஸ் அந்த நம்ம ஸ்கின் வந்து வெடிச்சுன்னா கண்டிப்பாக ரத்தம் வெளியாக ஆரம்பிக்கும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தற்கொலையாக இருக்கும்னு நான் 100% சொல்ல வரல. ஆனால் இது தற்கொலையில் வந்துட்டு ஒரு 30% சொல்லலாம். இவங்களே அந்த ரூஃபை போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இன்னொன்று இந்த சிசிடிவி கேமரா கேப்சர் இருக்குது. இவங்க வந்துட்டு அந்த ரூஃப்க்கு போன பிறகு அவங்க திரும்பியும் வரவே இல்லை. ஸோ அதோட அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இது வந்து இவங்களே ரிவீல் பண்ணிட்டு இவங்களே தற்கொலை எனக்கு புரியல. ஆனால் அது வந்துட்டு அந்த லேடர் போட்டு தான் மேலே இருக்கும். அந்த லீட்டின் 3 பேர் தான் தள்ளணும். இவங்க தனியாக தள்ளி எப்படி அதில் விழுந்துருக்காங்க? இவங்க லேடர் பாய்க்காமல் விழுந்துருக்காங்க. ஸோ இது வந்து சூசைடாக தோணல, எனக்கு வந்து தற்கொலையாக வந்து. ஏன்னா நார்மலாக வந்துட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க தண்ணியில் தள்ளி விட்ருவாங்க. ஏன்னா தண்ணியில் தள்ளி விட்டாங்கன்னா அந்த வாட்டர் அவங்க ஸ்கின் சர்ஃபேஸில் படும்போது அவங்களோட கை அச்சு, இந்த கை அச்சு இருக்குல்ல, மறைஞ்ச பிறகு அவங்க ப்ளோட் ஆனோடனே எந்த ஒரு கிளியர் எவிடன்ஸும் கிடைக்காது. ஸோ இது வந்து செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டில் அப்யூஸ் இல்லை. ஸோ இது ஏதோ பர்சனல் ரீசனுக்காண்டி இவங்களை கொலை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்குலாம் என்ன தோணுது? சூசைட்டா இல்லாட்டி மர்டரா? கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கதை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளாக்ல வந்து அவங்க